அன்பார்ந்த வார்த்தையின் தன்மை, வார்த்தையின் வல்லமை உள்ள பாடத்துக்காக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5வது பாடத்தை நாம் பார்க்கும்படிக்கு நமக்கு இன்றைக்கி தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல நேரத்தில் இந்த பாடத்தை படிக்கப் போகிறோம். ஆமென். இந்த பாடம் எங்களுக்கு நல்ல வர்றதில் கற்றுத்தர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நேற்றைய தினத்தில் நாம் 4வது பாடத்தில் பார்த்தோம். விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு. விதை என்பதை பார்த்து எப்படி விதைத்தால் நல்லா இருக்கும், நல்லதையும் விதைச்சி கெட்டதையும் விதைச்சா ரெண்டும் சேர்ந்து வளரும், களையும் வளரும் என்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு விதையை நாம் விதைத்த பிறகு என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதில் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிதானா? உங்கள் நோட்டு புஸ்தகம் இருந்துன்னா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நமது நிலத்தில் விதையை விதைத்து விட்டு காத்திருப்பது மட்டும் நம்முடைய வேலை. நாம் நல்ல வார்த்தையை நமது இதயமாகிய நிலத்தில் விதைத்து விட்டு காத்திருப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. நம்ம செய்ய வேண்டிய வேலை காத்திருப்பது. அதனால் என்ன? பொறுமை மற்றும் அனைத்து வேலைகளுக்கும் தானாய் நடக்க ஆரம்பித்து விடும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதலுக்குள்ள வருவதற்கு தான் தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் தேவனுடைய சன்னிதானத்துக்கு போன உடனே இளைப்பாறுகிறோம். அப்பா செபித்தேன். அண்ணாள் போய் தன் இருதயத்தில் இருக்கிற பாரத்தெல்லாம், மனக்கசந்ததெல்லாம் சமூகத்தில் வச்சுட்டு வரும்போது ஏழி என்ன பார்த்து சொன்னார்? போமா, உன் சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருப்பார் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்தி அனுப்பினார். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். முதல்ல அவர் வேற ஏதோ பேசினார். அப்புறம் புரிஞ்ச பிறகு அவர் என்ன சொன்னார்? சமாதானத்தின் தேவன். அப்போ ஒரு சமாதானத்தோடு நீங்கள் வந்துடுவீங்க. இதே மாதிரி தான் இந்த வார்த்தை தேவ சமூகத்தில் நம்ம விதைக்கும் போது அது என்ன நடக்குன்னா, சமாதானத்தை கொண்டு வந்துடும், இளைப்பாறுதலை கொண்டு வந்துடும். அது தானாய் முளைக்க ஆரம்பித்து முடிங்கிற உங்களுடைய சப்கான்ஸ்டேஷனில் அது வளர ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். புரியாத வரைக்கும் இந்த வார்த்தையின் தன்மையை குறித்து நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பாருங்கள், மற்றும் அனைத்து வேலைகளும் தானாய் ஆரம்பித்து விடும். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தை குறிச்சிக்கோங்க. பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்புக்கு ஆட்களை அனுப்புகிறார் என்றார். பயிர் விளைஞ்சி அறுப்பு காலம் வந்தவுடனே அறுப்புக்கு என்ன பண்ணுறாரு? ஆட்களை அனுப்புகிறார். யாரு? நீங்கள் விதைச்ச விதைக்கு அறுவடையை செய்வதற்கு தேவ தூதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அறுவடைக்கு ஆட்கள் வரும். அது தேவன் யாரை கொண்டாலும் எதை கொண்டாலும் அவருடைய வார்த்தையை இந்த பூமியில் படைத்தது போல, இந்த சர்வத்தை இந்த வார்த்தையினால் அவர் பூமியை தாங்கி வழி நடத்தினது போல, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தம்முடைய தூதர்களை காற்றாகவும் தம்முடைய ஊழியர்களை அக்கினி ஜுவாலையாகவும் வைத்து அவர் ஆட்களை அனுப்பி அதை நிறைவேற்றுவதற்கு அனுப்புகிறார். அனுப்புறது மாத்திரல்ல, விதை வளருவதை தினம் தினம் தோண்டி எடுக்க பார்க்கக்கூடாது. வெந்துட்டா வேகலையா என்கிற கான்செப்ட் நமக்கு வரக்கூடாது. இது விளைஞ்சிட்டா விளையலையா அப்படின்னு அவிவிசுவாசம் நமக்கு வரக்கூடாது. விதைச்சிட்டோம். அந்நாள் தேவ சமூகத்தில் தன் வார்த்தையை விதைச்சா அடுத்த 10வது மாதத்தில் ஒரு ஆண் குழந்தை
அவளுக்கு ஒரு விதை வந்தது. அப்போ விதை வருவதற்கு 3 மாதம் பயிர் இருக்கு, 4 மாதம் பயிர் இருக்கு, 6 மாதம் பயிர் இருக்கு, 1 வருஷமான விளையக்கூடிய பயிரும் இருக்கு. அப்போ விதை வளரும், அது ஒரு நாளும் தாமதம் ஆகாது. அப்போ நம்ம காத்திருக்க வேண்டும் தவிர அவிவிசுவாசம் படக்கூடாது. நீங்கள் விதைச்ச பிறகு வெந்துட்டா வேகலையாங்கிற கான்செப்டுக்கே வரக்கூடாது. அது மிக மிக அவசியம் வார்த்தையின் தன்மையில். ஆமென். நீங்கள் எவ்வளவு தீய காரியத்தை விதைச்சாலும் சாத்தான் சர்ன்னு வளர்த்து விட்டுருவான். ஆனால் நல்ல காரியம் வளரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். அந்த டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதுதான் விசுவாசம், அதுதான் பொறுமை. இது நம்ம வாழ்க்கையில் மிக 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 அவசியத்தை காண்பிக்கிறது. பாருங்க, அவிவிசுவாசத்தினால் எவ்வளவு விதையை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவாய் விதைக்கும் எந்த அளவு தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோம். அவிவிசுவாசம் இல்லாமல் எவ்வளவு விதைகளை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவாய் விளைச்சலுக்கும் அந்த அளவு தேவனுடைய வார்த்தையை சார்ந்தே இருக்கணும். அந்த அளவு ஆற்றல் நம்மிடம் இருக்கும். நீங்கள் விதைச்சிட்டீங்கல்ல, அந்த விதையை சார்ந்து இருக்கணுமே தவிர அடுத்தவனை சாரக்கூடாது. தேவன் சொல்லியிருப்பார், நான் சுகத்தை தருகிறேன். அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த வார்த்தையிலே சார்ந்து இருக்கணும். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? திடீர்னு ஒன்று விட்டு மச்சான் வருவான், திடீர்னு ஒன்று விட்டு அண்ணன் வருவான். என்ன இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கீங்களே அப்படிம்பான். நம்ம சொல்லணும், இல்லை நல்லாயிருவாங்க, சுகமாயிருவாங்க, இழந்துருவாங்கல்ல. உனக்கு என்ன லூஸாக பிடிச்சிட்டு ரிப்போர்ட் என்ன சொல்லுது? அது இப்படி சொல்லுது, அது இப்படி சொல்லுது. அதனால் நீ என்ன பண்ணு? கிளம்பு, போ அப்படின்னு சொல்லும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? வார்த்தையை சார்ந்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே தான் வெந்துட்டா வேகலையா என்கிற கதை வரும். என்னது? அவிவிசுவாசம் வரும். அவ்வளவு நேரம் நம்ம விசுவாசத்தை ஊன்னு கேட்டுட்டு அதுக்கு பெயர் தான் என்ன? திக் திக் நிமிடம். அந்த திக் திக் நிமிடத்தில் தான் நீங்கள் நிற்கணும் வார்த்தையில். அப்புறம்தான் அது வளரும். அதை வளருவதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒன்று விட்டு அண்ணனையோ ஒன்று விட்டு மச்சான் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. வார்த்தை என்ன சொன்னிச்சு அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன தெரியும் வார்த்தையை பற்றி? அவன் உலக வார்த்தையை நம்புகிறான். நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி எந்த சூழ்நிலையிலையும் சார்ந்து நிற்கிறவனுக்கு மட்டும்தான் கனி வரும். அதை விட்டு போட்டு ஒன்று விட்டு அண்ணன் ஒன்று விட்டு மச்சான் சொன்னான்னு கேட்டேன்னா வார்த்தையில் பலன் வராது. அதான் அவிவிசுவாசத்தினால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? போயிடக்கூடாது, நோண்டி நோண்டி பார்க்கக்கூடாது. எவ்வளவு விதைகளை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவா விளைச்சலும் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறோ அந்த ஆற்றல் நம்மிடம் இருக்கும். புரிஞ்சுக்கிடணும். பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 35 41 வரைக்குள்ள ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். யார்கிட்ட? சீசர்கிட்ட கொடுக்காரு. என்ன கொடுக்காரு? வாங்க நாம் எல்லாரும் அக்கறைக்கு போவோம். அவர் சொல்லிட்டார்ல ஒரு வார்த்தையை. அக்கறைக்கு போகிறதுனா அக்கறைக்கு கொண்டு போகிறது யாருடைய அக்கறை? இயேசு கிறிஸ்துடைய அக்கறை. அப்போ எல்லாரும் என்ன பண்ணணும்? வாயை மூடிட்டு பின்னாடி ஏறி போகணும். இயேசு சொல்லிட்டார்ல, தீங்கை காணாது இருப்பாய் என்று சொன்னால் நீ தீங்கை காண மாட்ட. சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு அவர் பின்னாடி போகிறதா நம்ம வேலை.
மற்றவன் சொல்கிற வேலை அல்ல. பாருங்க, அன்று சாயங்காலம் அவர் அப்படி சொன்னார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் ஏறினபடியே அவரையும் அவரை கொண்டு வேறொரு படகுலையும் அவரோடு கூட இருந்து, அப்பொழுது பலத்த காற்று உண்டாயிற்று. படகுல இன்னொரு படகு 2 படகுல எல்லாம் ஏறி போகிறாங்க. ஆனால் அந்த படகுல ஏறின உடனே என்ன நடக்கு? ஒரு காற்று அடிக்கி, காற்று மட்டுமா அடிக்கி, அலையும் சேர்ந்து தான் அடிக்கி. அலையுமா அடிக்கி, குந்தளிப்பு நடக்கு, அப்படியே சேக்கிங் உண்டாகும். இதெல்லாம் நடக்கும்போது படகு நிரம்பத்தக்க அலை அதன் மேல் மோதி கப்பலின் பின்தட்டில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிட்டது, மிகுந்த அமைதல் உண்டாயிட்டது. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, யார் இவரோ காற்றையும் கடலையும் இவருக்கு கீழ்ப்படித என்று இவர் ஒருவரே என்று சொன்னார்கள். ஆமேன். இவர் வேறொருவரோ சொல்லிக்கொண்டார்கள் ஒருத்தருக்கொருத்தர். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், அக்கறைக்கு போவோம். அதை ஏன் அவங்களால விசுவாசிக்க முடியல? காற்று அடிச்சிச்சு, கடல் கொந்தளிச்சிச்சு. அவர்கிட்ட போய் கேள்வியை கேட்கான், நாங்கள் மடிச்சு போகிறது உமக்கு அக்கறை இல்லையா, கவலை இல்லையா? அவர் ஜாலியாக தூங்கிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் இயேசு கேட்டார். என்ன சொன்னார் இயேசு? கடலையும் காற்றையும் பார்த்து, இறையாதை, அமைதியிலாயிரு, அதட்டினார். ஏன்? ஆண்டோடைய வார்த்தையை கேட்ட அவர்கள் அவ்வளவு நேரம் அவருடைய உவமைகளெல்லாம் கேட்டாங்க, அவ்வளோ நேரம் அற்புதத்தெல்லாம் கேட்டாங்க, வார்த்தையின் தன்மையை மறந்து விட்டார்கள். என்ன விட்டார்கள்? வார்த்தையின் தன்மை. அந்த விசுவாசம் இல்லாமல் அவர்கள் போய்விட்டார்கள். உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்ச உடனே காற்று வராது நான் சொல்ல மாட்டேன், கடல் கொந்தளிக்காது என்று நான் சொல்ல மாட்டேன். கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும், காற்று வீசத்தான் செய்யும். ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. எந்த அளவுக்கு விதையை விதைச்ச நீங்கள் அந்த வார்த்தையிலேயே சார்ந்து நிற்கிறதைத்தான் தேவன் விரும்புகிறார். அதான் சொன்ன, விதையை நோண்டி நோண்டி பார்த்தா விளையாது, அவிவிசுவாசம். அவிவிசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைச்சி நிற்பதற்கு பழகி விட்டீர்கள் என்றால், வார்த்தையின் தன்மையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு, அற்புதம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, செழிப்பு உண்டு. மறந்துடக்கூடாது. அவிவிசுவாசத்திற்கு மட்டும் இடம் கொடுத்து விடவே கூடாது. அது கண்டிப்பாக விளையும், அறுவடை வரும், ஆட்கள் வருவார்கள், அறுப்பார்கள், செழிப்பு இருக்கும். அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு தன்மை இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு பார்த்தார். ஏன் நீங்கள் பயப்படுகிறீர்கள்? பயப்படாத. தேவ வார்த்தை உன் வாழ்க்கையில் வரும்போது பயம் வேண்டாம், இளைப்பாறுதலுக்குள் வந்துவிடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இளைப்பாறுதலுக்கு வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் தன்மையை 1/4 மணி நேரம் பேசுவதற்கு நீ கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த பாடத்தில் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு பலத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்களிடத்திலிருந்து உங்கள் போதகர் அலெக்ஸ் சுந்தர் ராஜ். தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, உங்கள் நண்பர்களுக்கு பார்ட் 1, 2, 3, 4 என்பதை நீங்கள் அவர்களுக்கு அனுப்பி வைத்து இதை பருகுங்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களது நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.